அந்த காட்டுல இப்ப பனிக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. சோனாக்குருவியோட பொண்ணு பியூட்டி தன்னோட அம்மா கிட்ட ரொம்ப நாளா ஒரு மஃப்ளரும் மங்கி கேப்பும் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா அவங்க அம்மா இது வரைக்கும் வாங்கி கொடுக்கவே இல்ல. அம்மா, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா மங்கி கேப்பும் மப்ளரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க இப்ப வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்ல. பியூட்டி, நீ கேட்டதை வாங்குறதுக்கு நான் பணம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனாக்குருவி மார்க்கெட்டை நோக்கி பறந்து போற சமயத்துல வழியில உட்கார்ந்திருந்த கோரிக்காகவும் சோனாக்குருவியை வழிமறிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சது. என்ன சோனா, ரொம்பவும் வேகமா போய்கிட்டு இருக்க? அவ்வளவு அவசரமா எங்க போற? கோரியக்கா, பியூட்டி ரொம்ப நாளா மஃப்ளரும் மங்கி கேப்பும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை இன்னைக்கு வாங்கி கொடுக்கலான்னு தான் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்படி சோனாக்குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. மங்கி கேப்பும் மஃப்ளரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா என் பையன் ஜக்கு கூட தான் சந்தோஷப்படுவான். இந்த சோனாக்குருவி தன்னோட பொண்ணை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்குது. ஆனா காலுஜி ஜக்குவை கண்டுக்கிறதே இல்லை. இப்பவே வீட்டுக்கு போய் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த காலுஜியை என்ன பண்றன்னு பாரு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, காலுஜி, தூங்குனது போதும், எழுந்திருங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் படுத்து தூங்குங்க. கோரி, உன்னோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னா நான் இன்னும் 4 ஜென்மம் எடுத்தாகணும். அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க போதும். அந்த சோனாக்குருவி தன்னோட பொண்ணுக்காக மஃப்ளரும் மங்கி கேப்பும் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க உங்க பையன் ஜக்குவுக்காக என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்க போறீங்க? இங்க பாரு கோரி, நீ கேட்டது எதையும் என்னால வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. ஆனா மார்க்கெட்டுக்கு போன சோனாக்குருவி திரும்பி வர்றப்ப அது வாங்கிக்கிட்டு வர்றத பிடுங்கிக்கிட்டு வந்து என் பையன்கிட்ட கொடுக்க முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் பையனுக்கு மங்கி கேப்பும் மஃப்ளரும் வந்தாகணும். அதை நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்ல திருடிக்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி. கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காக வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. சாகர் அண்ணா, சிவப்பு கலர்ல இருக்கிற மஃப்ளரும் மங்கி கேப்பும் என்ன விலை? சோனா, அது ரெண்டும் 150 ரூபாய். ஆனா நான் உனக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்கறேன். பிறகு சாகர் புறா கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு மஃப்ளரையும் மங்கி கேப்பையும் வாங்கின சோனாக்குருவி அங்க இருந்து பறந்து போச்சு. ஒரு அடர்த்தியான காட்டு பகுதியில சோனாக்குருவியை வழிமறிச்ச காலுக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, அந்த மஃப்ளரையும் தொப்பியவும் என்கிட்ட கொடு. அது ரெண்டும் எனக்கு தேவைப்படுது. இல்ல காலண்ணா, இதை கொடுக்க முடியாது. நான் இதையெல்லாம் என்னோட பொண்ணு பியூட்டிக்காக வாங்கிட்டு போறேன். நீயா கொடுக்கலன்னா நான் என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு பாத்தியா? உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு போவேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனாக்குருவி வச்சிருந்த மஃப்ளரையும் மங்கி கேப்பையும் அதுகிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனாக்குருவி பாவம் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சது. நான் 2 மாசமா பணம் சேர்த்து என் பொண்ணுக்காக அந்த மஃப்ளரையும் மங்கி கேப்பையும் வாங்கினேன். எங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் இந்த காகம் ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டு போயிடுச்சு. நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் கோரி, நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். என்னால முடியுமான்னு கேட்டல, இப்ப பாரு, என்னால முடியும்னு நிரூபிச்சிட்டேன். காலுக்காக எடுத்துட்டு வந்த மஃப்ளரை பார்த்த கோரிக்காகவும் ஜக்கவும் சந்தோஷப்பட்டாங்க. டேய் ஜக்கு, என்ன வேடிக்கை பாக்குற? குளிர் அதிகமா இருக்கு. இந்த தொப்பியை எடுத்து தலையில போடு, மஃப்ளர் எடுத்து கழுத்துல கட்டிக்கோ. அம்மா இப்படி சொன்ன உடனே ஜக்கா அந்த மஃப்ளரை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டான். தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்கிட்டான். அம்மா, நான் எப்படி இருக்கேன்? இப்ப நான் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கேனா? கோரி, நம்ம பையன் எவ்வளவு அழகா இருக்கான். இதே சமயம் மத்தியான சாப்பாட்டுக்கு தன்னோட வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த சாகர் புறா வழியில அழுதுகிட்டு இருந்த சோனாக்குருவியை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. சோனா, என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க உட்காந்து எழுதுகிட்டு இருக்க? சாகர் அண்ணா, நான் இப்போ உங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மஃப்ளரையும் தொப்பியையும் அந்த காலுக்காக என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு. அந்த காகங்கள் 2 பேருக்கும் இதே வேலை. வலிமை இல்லாத பறவைகள் கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் அதை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைப்பாங்க. இங்க பாரு சோனா, நீ அதுக்காக இங்க உட்காந்து எழுதுகிட்டு இருக்காத. கண்ணை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ. பியூட்டி வாங்கிக்கிட்டு வர சொன்ன மஃப்ளரையும் தொப்பியையும் நானே உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கறேன். சாகர் புறா இப்படி சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்ட சோனாக்குருவி பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு மறுபடியும் தன்னோட கடைக்கு போன சாகர் புறா ஒரு தொப்பியையும் மஃப்ளரையும் எடுத்துக்கிட்டு சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா, நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட ரொம்ப நல்ல தொப்பியையும் மஃப்ளரையும் பியூட்டிக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, எனக்கு இந்த பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். அங்கிள், இதை எனக்காக எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி.
இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த மஃப்ளரையும் தொப்பியையும் எடுத்து போட்டுக்குச்சு. பியூட்டி இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு மறுநாள் காலுக்காகத்தோட பையன் தன்னுடைய அம்மா கோரிக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா அம்மா, நான் இந்த காட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். டேய் ஜக்கு, ஜாக்கிரதையா ரவுண்ட் அடிச்சிட்டு வா. சோனா குருவி கிட்ட இருந்து உங்க அப்பா பிடுங்கிட்டு வந்த மாதிரி உன்கிட்ட இருந்து வேற யாராவது பிடுங்கிட்டு போயிட போறாங்க. அம்மா, நான் காகம் இல்ல, சிங்கத்தோட குட்டி. மத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு தான் வருவனே ஒழிய இருக்கிறத கொடுத்துட்டு வர மாட்டேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே பறந்து போனான். ராஜி, என்னோட தொப்பியும் மஃப்ளரும் எப்படி இருக்கு? ஜக்கு, ரெண்டுமே சூப்பரா இருக்கு. அதுலயும் இந்த சிகப்பு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜு இப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஜக்கு பிறகு அங்கிருந்து பறந்து போனான். இப்படி பறந்து போன ஜக்கு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்த கழுகுடைய பையன் பீம் கிட்ட போனான். ஏய் பீம், இந்த மஃப்ளரும் தொப்பியும் எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? ஜக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் என்கிட்ட கொடு. ரெண்டுமே எனக்கு வேணும். கொடுக்க முடியாது. இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது எனக்கு தான் வேணும். நான் அதை உன்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்குவேன். இப்படி சொன்ன பீம் பிறகு ஜக்குவை நோக்கி நகர்ந்து போனான். பிறகு ஜக்குவுக்கும் பீமுக்கும் இடையில சண்டை நடக்க ஆரம்பிச்சது. இப்படி நடந்த சண்டையில ஜக்கு பீமை போட்டு அடி அடி நடிச்சிட்டான். ஜக்கு, நீ என்ன அடிச்சிட்டல்ல, நான் இதை இப்படியே விட மாட்டேன். இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். உன்கிட்ட இருக்கிற தொப்பியையும் மஃப்ளரையும் வாங்கியே தீருவேன். டேய் பீம், என்னடா அழுதுகிட்டு வந்து நிக்கிற? என்ன விஷயம்? அம்மா, அந்த ஜக்கு புதுசா ஒரு மஃப்ளரும் தொப்பியும் போட்டுக்கிட்டு வந்தான். அதை எனக்கு கொடுன்னு கேட்டேன். அதுக்கு என்னை இப்படி அடிச்சு போட்டுட்டான். காலுக்காகத்தோட பையனுக்கு இவ்வளவு திமிரு ஏறி போச்சா? இந்த மண்டோதரி பையன் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு இன்னைக்கு நான் காட்டுறேன். இப்படி சொன்ன அந்த கழுகு உடனே ஜக்குவை தேடிக்கிட்டு பறந்து போச்சு. ஜக்குவை தேடிக்கிட்டு பறந்து போன அந்த கழுகு கடைசியா ஒரு இடத்துல ஜக்குவை கண்டுபிடிச்சிருது. டேய் ஜக்கு, அந்த தொப்பியையும் மஃப்ளரையும் கைட்டி கொடு. கழுக பார்த்த ஜக்கு ரொம்ப பயந்து போயிட்டான். நான் நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நீ குடுக்காட்டி பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். இப்படி சொன்ன அந்த கழுகு ஜக்கு கிட்ட இருந்து அந்த தொப்பியையும் மப்ளரையும் பிடுங்கி எடுத்துக்கிச்சு. பிறகு ஜக்குவை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சது. கழுகு இப்படி ரொம்ப நேரம் அடிச்சதால ஜக்குவோட தலையில ரத்தம் வர ஆரம்பிச்சது. உனக்கு என்ன திமிரு இருந்தா என் பையன் மேல கைய வைப்ப? இதுக்கப்புறம் என் பையன் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு ஜக்கு அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா அம்மா, என்னோட தொப்பியை பிடுங்கிக்கிட்டாங்க. என்னோட தொப்பியை பிடுங்கிக்கிட்டாங்க. யாருன்னு சொல்லு. அது யாருன்னு இப்பவே சொல்லு. அவங்கள அடிச்சு போட்டுட்டு அந்த தொப்பியையும் மஃப்ளரையும் எடுத்துக்கிட்டு வர. அது வந்துப்பா கழுகு. அந்த கழுகு தான் என்ன அடிச்சு போட்டுட்டு மஃப்ளரையும் தொப்பியையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஜக்கு கழுகு பேர சொன்னதும் காலுக்காக பயந்து போயிடுச்சு. இருந்தாலும் தன்னோட பயத்தை வெளிக்காட்டிக்காம இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு ஜக்கு, மற்றவங்க நம்மளை அடிச்சிட்டாங்கிறதுக்காக நாமளும் அவங்கள திருப்பி அடிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால நாம பொறுமையோட இருப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். காலுக்காக இப்படி பேசினதை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் தள்ளி உட்கார்ந்திருந்த கோரிக்காகவும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சது.